Decode the world unfiltered. உலக அரசியல் அதேபோல் பொருளாதாரம் இந்த ரெண்டுலேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இது நாளை கையெழுத்தாக இருக்கிறது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மலைப்பகுதி சொகுசு விடுதியான பர்கென்ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. சரி, ஏன் சுவிட்சர்லாந்து? சுவிட்சர்லாந்து வரலாற்று ரீதியாக எந்த ஒரு சர்வதேச இராணுவ கூட்டமைப்பிலும் சேராத ஒரு நடுநிலையான நாடு. அமெரிக்கா ஈரான் போல கடுமையான மோதலில் இருக்கக்கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இதுவே மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய பர்கென்ஸ்டாக் மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அது எளிதில் அணுக முடியாத இயற்கை அரண்களை கொண்ட ஒரு மலைப்பிரதேசம். 2024 ஆண்டில் யுக்ரைன் அமைதி மாநாடும் இங்கே தான் நடந்துச்சு. இராணுவ ரீதியாக மிக எளிதாக பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரியுது. அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்த பாகிஸ்தான், கத்தார் நாடுகளுடைய தூதரக அதிகாரிகளும் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகளும் இணைந்து ஒரு மனதாக இந்த இடத்தை தேர்வு செய்திருக்காங்க. சரி, அமைதி ஒப்பந்தத்தில் யார் யார் கையெழுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஒப்பந்தத்தினுடைய முதற்கட்ட வரைவு இருக்கு இல்லையா, டிராஃப்ட், அதில் ஏற்கனவே மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுருச்சு. பிரான்ஸோட வெர்சாய்ஸ் அரண்மனை, அதாவது பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை, அந்த இடத்துல நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டு இரவு விருந்து இருந்தது இல்லையா, அப்போவே டொனால்ட் ட்ரம்ப் மின்னணு முறையில் தன்னுடைய ஒப்புதலை கொடுத்துட்டார், அதை ஒப்புதலை பதிவு செய்தார். ஒப்பந்தத்தினுடைய டிஜிட்டல் பிரதியில் ஈரானுடைய அதிபர் மசூத் அவரும் கையெழுத்திட்டிருக்கிறார். இப்போ நாளைக்கு சுவிட்சர்லாந்தில் நடைபெறக்கூடிய அதிகாரப்பூர்வ நிகழ்வு இருக்கு இல்லையா, இங்கே நேரடி பேச்சுவார்த்தைகளும் அதுக்கு அடுத்த கட்டமாக அமலாக்க கையெழுத்துகளும் போடப்படும். அதாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த கையெழுத்துகள் போடப்படும். அமெரிக்கா தரப்பில் துணை அதிபர் JD வான்ஸ், அதே போல் மூத்த வெள்ளை மாளிகையினுடைய மூத்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க. ஈரான் தரப்பில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இவங்க தலைமையில் தூதரக குழு பங்கேற்குது. ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்தில் வெறும் 800 வார்த்தைகளுக்கும் குறைவாக இருக்கிறது. இந்த டிராஃப்டில் ஈரானுடைய அணுசக்தி திட்டம் போன்ற மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஆழமாக விவாதிக்கப்படலை. தற்போதைக்கு தற்காலிக போர் நிறுத்தமோ பொருளாதார நடவடிக்கைகளும் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அணுசக்தி தொடர்பான கடுமையான நிபந்தனைகள் எல்லாமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய மல்டி பாயிண்ட் பாணி ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் எப்போவுமே சர்வதேச பிரச்சனைகளை எண்கள் வாரியான திட்டங்கள் மூலமாக அணுகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. சிக்கலான உலகப் போர்களை எளிய புள்ளிகளாக உடைச்சி தங்களுக்கு சாதகமான வர்த்தக மற்றும் இராணுவ ஒப்பந்தங்களை உருவாக்குறது தான் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய பாணியாக இருக்குது. இதே பாணி ஈரானுடனான இந்த ஒப்பந்தத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அமைதி ஒப்பந்தத்தினுடைய முதல் பாயிண்ட் உடனடியான போர் நிறுத்தம். அமெரிக்கா, ஈரான், அதே போல் இந்த போரில் ஈடுபட்ட நாடுகள் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு இதையெல்லாம் மதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளும் அடுத்த நாட்டோட உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. இப்போ தற்காலிக ஒப்பந்தம் கையெழுத்தில் இருந்து அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள்ள நிரந்தர ஒப்பந்தத்தை எட்டுறதுக்கு ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்போ ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அமெரிக்கா தன்னுடைய கடற்படை முற்றுகையை நீக்கும் பணிகளை தொடங்கும். 30 நாட்களுக்குள்ளாக இந்த முற்றுகை முழுமையாக நீக்கப்பட்டு போருக்கு பிறகான நிலைக்கு கப்பல் போக்குவரத்துங்கிறது கொண்டு வரப்படும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள்ள ஈரானுடைய எல்லைப் பகுதியிலிருந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை முழுமையாக திரும்ப பெறும். பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமன் கடல் வரைக்குமான வணிக கப்பல்களுடைய பாதுகாப்பான போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதை ஈரான் உறுதி செய்யும். முதல் 60 நாட்களுக்குள்ள கப்பல்களுக்கு எந்த கட்டணமும் விதிக்கப்படாது. தொழில்நுட்ப மற்றும் கண்ணிவெடி அகற்றக்கூடிய பணிகளை முடித்து 30 நாட்களுக்குள்ளாக முழு போக்குவரத்தும் சீரமைக்கப்படும். ஹார்முஸ் நீரினுடைய எதிர்கால நிர்வாகம் குறித்து ஓமன் மற்றும் இதர வளைகுடா நாடுகளோட ஈரான் ஆலோசனை நடத்துவாங்க. ஈரான் மீது தற்போது இருக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள், அதேபோல் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தடைகள்
அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் இதெல்லாம் நீக்கப்படும். ஈரான்கிட்ட தற்போது இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதேபோல் அதனுடைய அணுசக்தி தேவைகள் குறித்த விவகாரங்கள்லாம் இறுதி ஒப்பந்தத்தில் விரிவாக விவாதிக்கப்படுறதுக்கு தீர்வு காணப்படுறதுக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வரைக்கும் தற்போதைய ஸ்டேட்டஸ்கோ தான் நீடிக்கும். அதாவது ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தக்கூடாது. அதே போல் அமெரிக்காவும் ஈரான் மேலே புதிய தடைகளை விதிக்கிறதுக்கோ இராணுவ பலத்தை அதிகரிக்கவோ கூடாது. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே தடைகள் முழுமையாக நீக்கப்படக்கூடிய இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெய், பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு அமெரிக்க நிதித்துறை தற்காலிகமாக ஒரு விலக்கு அளிக்கும். பேச்சுவார்த்தையினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு உலகெங்கும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் நிதிகளும் விடுவிக்கப்படும். ஈரானிய மத்திய வங்கியினுடைய பயன்பாட்டிற்கு அந்த நிதிகள் முழுமையாக கொண்டு வரப்படும். ஒப்பந்தத்தினுடைய விதிகள் மற்றும் எதிர்கால இறுதி ஒப்பந்தத்தினுடைய கடமைகளை இரண்டு நாடுகளும் சரியாக பின்பற்றுகின்றனவா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு கூட்டு இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது அமைக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய பைண்டிங் ரெசல்யூஷன்ஸுக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ரெண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த பைண்டிங் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது சர்வதேச சட்டத்தில் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட சட்டப்பூர்வ ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஐநா பொதுச்சபை நிறைவேற்றக்கூடிய நான் பைண்டிங் ரெசல்யூஷன்ஸ், அது வெறும் ஆலோசனைகள் அல்லது பரிந்துரைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதை ஒரு நாடு மீறினா சட்டப்படி தண்டிக்க முடியாது. ஆனால் பைண்டிங் ரெசல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசல்யூஷன்ஸ்க்கு கட்டுப்படுறது சர்வதேச சட்டப்படி அனைத்து நாடுகளுடைய கட்டாயம். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தை கட்டாய தீர்மானமாக அறிவிக்க வேண்டுமானால் அது ஐநா சாசனத்தினுடைய அத்தியாயம் 7 கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் போது மட்டும்தான் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படும். அப்படி அதன் கீழ் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை ஒரு நாடு மீறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டின் மீது உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து கூட்டு பொருளாதார தடை விதிக்க முடியும். அல்லது ஐநா அனுமதியோட இராணுவ நடவடிக்கையை கூட எடுக்கலாம். இந்த பைண்டிங் ரெசல்யூஷனால் ஈரானுக்கு என்ன லாபம் இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அமெரிக்க அரசியலில் அதிபர்கள் மாறும்போது வெளியுறவு கொள்கைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு 2015 அப்போ ஒபாமா இருந்தார் அதிபராக. அவர் ஈரானோட செய்த அணுசக்தி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது 2018 ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் ரத்து பண்ணிடுறாரு. இப்போ 2026 மீண்டும் ட்ரம்ப்போட ஒப்பந்தம் செய்யும்போது ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த கால அந்த அனுபவத்திலிருந்து இப்போ உஷாராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அமைதி ஒப்பந்தம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய கட்டாய தீர்மானம் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அமெரிக்காவில் ஆட்சி மாறி அதிபர் மாறி யார் வந்தாலும் அவங்களால அவ்வளவு எளிதாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ முதலீடுகளை தடுக்கவோ முடியாதுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணுன்றது தான் ஈரானோட திட்டம். ஒருவேளை அது மீறினா அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறியதாக கருதப்படும். அதே மாதிரி ஈரானும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்க முடியாது. இப்போ ஈரான் ரகசியமாக மீண்டும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டாலோ அல்லது ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் முடக்கலான்னு நினச்சாலோ அது ஐநா கட்டாய தீர்மானத்தை மீறியதாக மாறிடும். அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்கா உலக நாடுகளுடைய ஆதரவோட ஈரான் மீது சட்டப்பூர்வமாக மீண்டும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இந்த தீர்மானங்கிறது வழிவகை செய்யும். அப்போ ரெண்டு பேருக்குமே இது தேவையாக இருக்குது. இவ்வளவு கடுமையான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய கட்டாய தீர்மானங்களை கடந்த காலங்களில் பல நாடுகள் மீறியும் இருக்குது. 1990 ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் குவைத் நாட்டின் மீது திடீர்னு படையெடுக்கிறாரு. உடனடியாக ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில் ஈராக் தன்னுடைய படைகளை உடனடியாக வாபஸ் பெறணும் அப்படின்னு ஒரு கட்டாய தீர்மானத்தை நிறைவேற்றுது. ஆனால் சதாம் ஹுசேன் இதனை மதிக்கலை. அதை தொடர்ந்து ஐநா வரலாற்றிலேயே மிக அரிதான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா, அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி நாடுகள் ஐநா அனுமதியோட ஈராக் மேலே கல்ஃப் வார் அப்படிங்கிற பிரம்மாண்டமான இராணுவ தாக்குதலை நடத்தி ஈராக் படைகளை குவைத்திலிருந்து வெளியேற்றினாங்க. அதேபோல் வடகொரிய அணு ஆயுத சோதனைகளையும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனைகளையும் நடத்தக்கூடாதுன்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல கட்டாய தீர்மானங்களை நிறைவேற்றுச்சு. ஆனால் வடகொரியா இந்த சர்வதேச சட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக மீறிக்கிட்டு தான் இருக்காங்க. இதன் விளைவாக தான் வடகொரியா மேலே உலகிலேயே மிக கடுமையான சர்வதேச பொருளாதார தடைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால தான் வடகொரியா உலக நாடுகளோட வர்த்தகம் செய்ய முடியாமல் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களுடைய இனவெறி ஆட்சி நடந்தபோது நமீபியா நாட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கிறாங்க. நமீபியாவை விட்டுட்டு தென்னாப்பிரிக்கா வெளியேறணும் அப்படின்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உத்தரவு பிறப்பிக்குது. ஆனால் தென்னாப்பிரிக்கா அதுக்கு உடன்படலை. அப்போ கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த வர்த்தக தடைகள் காரணமாக தென்னாப்பிரிக்காவுடைய பொருளாதாரம் முற்றிலும் முடங்குச்சு. இனவெறி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த கட்டாய தீர்மானத்தின் அழுத்தம் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. வடகொரியா போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வதேச தடைகளை தாங்கி கொண்டு உலகை மீறி வாழ துணிச்சலோட சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் ஈரான் தற்போது நீண்ட காலமாக போரினாலையும் பொருளாதார தடைகளாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு.
வரலாற்று பாடங்களை உணர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் இந்த முறை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய பைண்டிங் ரெசல்யூஷன் வளையத்திற்குள்ளே வர சம்மதிச்சிருப்பதுங்கிறது இரண்டு தரப்புக்குமே பாதுகாப்பாரனாக அமையும். இன்னொரு பக்கம் போர்னால சிதைந்த ஈரானை மீட்டெடுக்கிறதுக்கு $300 பில்லியன் நிதி உதவி அப்படிங்கிறத அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திங்கிறது அமெரிக்க மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் கொதித்தெழ வச்சிருக்கு. சொந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எதிர் நாட்டுக்கு வாரி வழங்குவாரா ட்ரம்ப் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் கூட எழுந்திருக்கு. $300 பில்லியன் நிதி சர்ச்சை வெடித்த உடனே சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த நிதியினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத புலனாய்வு செய்து செய்தி வெளியிடுறாங்க. இந்த $300 பில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்க அரசு ஈரானுக்கு நேரடியாக வழங்கக்கூடிய நிதியோ மானியமோ போர்க்கால இழப்பீடோ அல்ல, முழுக்க முழுக்க தனியார் முதலீடு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. போர் முடிவுக்கு வந்த பிறகு ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை கைவிடுவதற்காக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மதிக்கிறதுக்கும் வலுவான ஒரு பொருளாதார ஊக்கத்தொகைங்கிறது தேவைப்படுது. ஆரம்பத்தில் ஈரான் அமெரிக்காவிடம் $400 பில்லியன் இழப்பீடு கட்டுச்சு. ஆனால் அந்த நிதியை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா மறுத்துட்டாங்க. அதுக்கு மாற்றாக கத்தார் நாட்டுடைய மத்தியஸ்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த மாற்று திட்டம் தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதியம். இப்போ அமெரிக்காவும் ஈரானும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு நிதியத்தினுடைய நிர்வாகிகள், ஈரானிய அதிகாரிகள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எந்தெந்த திட்டங்களில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதுக்கான திட்ட வரைவை இறுதி செய்வாங்க. ஈரான் தன்னுடைய அணுசக்தி வாக்குறுதிகளை காப்பாற்றினால் மட்டுமே இந்த முதலீடுகள் ஒவ்வொன்றாக ஈரானுக்குள்ளே அனுமதிக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண் அப்படின்னு பார்த்தா, இதே ட்ரம்ப் தான் 2018ஆம் ஆண்டில் ஒபாமா அரசு ஈரானோட செய்திருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக உடைச்சு வெளியேறினார். ஆனால் தற்போதைய போருக்கு பிறகு ஈரான் அணு ஆயுதம் செய்யாமல் தடுக்கிறதுக்கு ஒபாமா கையாண்ட அதே பொருளாதார சலுகைகள், அதேபோல் சர்வதேச கண்காணிப்பு, இந்த பாணியை தான் ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கிறார். ஈரானை பொறுத்த வரைக்கும் கடந்த 40 ஆண்டுகளாக சர்வதேச தடைகளால் முற்றிலும் முடக்கப்பட்ட ஒரு நாடாக அது இருக்குது. ஆனால் அங்கே 9 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரும் சந்தையும், உலகிலேயே 2வது பெரிய இயற்கை எரிவாயு, அதேபோல் 4வது பெரிய கச்சா எண்ணெய் இருப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. போர் நின்ன உடனே இந்த பிரம்மாண்ட சந்தைக்குள்ளே முதல்ல நுழைஞ்சு லாபம் பார்க்கறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, அதேபோல் அமெரிக்காவுடைய முன்னணி நிறுவனங்கள் 150 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்யறதுக்கு முண்டி அடிச்சுட்டு இப்போ முன் வர்றாங்க. நீண்டகால பகைமைக்கு ராஜதந்திர ரீதியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நோக்கத்தில் நாளை கையெழுத்தாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம்ங்கிறது 2 நாடுகளுடைய உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதோடு மட்டுமில்லை, உலக அரங்கத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வரலாற்று மைல்கல்லாகவும் நிச்சயம் பதியப்படும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.